Hello friends, welcome to Times Academy. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC Group 4 so உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமா எப்படி விண்ணப்பிது தாராளமா நீங்க மொபைல் மூலமாவே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். So first வந்து புதுசா நீங்க பண்றீங்க அப்படினா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நீங்க பண்ணனும். So அதுக்கு உண்டான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பாத்துக்கோங்க. So இப்போ அதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப் அந்த பர்టిక్యులரா Group 4 எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்றது. நீங்க அந்த TNPSC வெப்சைட்ல போயிட்டீங்க அப்படினா அந்த நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு வந்துரும் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படினு சோ அதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் சோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா பண்ணனும் சோ புதுசா பண்றவங்க அதனால டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வீடியோஸ் பாத்துக்கோங்க சோ இது பண்ணிட்டீங்க அப்படினா சோ ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும் சோ அந்த பயனாளர் குறியீட்டுல லாகின் ஐடியும் சோ பாஸ்வேர்ட் பர்టిక్యులரா அந்த கடவுச்சொல் இருக்குல பாஸ்வேர்டும் நீங்க டைப் பண்ணீங்க அப்படினா சோ அந்த போஸ்டிங்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் சோ ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிருப்போம் சோ அது எல்லாமே இதல ஆட் ஆயிரும் சில டீடைல்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும் சோ இதல வந்து நீங்க சப்மிட் பண்ண போற எல்லா டீடைல்ஸும் வந்து கரெக்ட்டா செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கல்வி தொகுதி கேட்காங்க SSLC ஆர் ஈக்குவலன்ட் சோ இதுதான் நீங்க கிளிக் பண்ணனும் சோ இந்த ஆப்ஷன் தான் இருக்கு இத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க So then வந்து பதவியின் பெயர் சோ அது வந்து செலக்ட் ஆப்ஷன் அது அந்த ஆரோ மார்க் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா சோ நம்மளுடைய குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து நம்ம பண்ண போறோம் சோ அந்த ஆப்ஷன் தான் இருக்கும் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 4 ப்ரோசீட் வந்து கொடுத்துருங்க சோ ப்ரோசீட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துரும் ஸ்டேஜ் 1 ரெக்ரூட்மென்ட் டீடைல்ஸ் டிக் மார்க் வந்திருக்குல சோ அந்த ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணனால அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கும் சோ அது ஆல்ரெடி வந்து ஒரு தடவை வந்து நமக்கு செக் பண்ணி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணனும் சோ அந்த டீடைல்ஸ் மட்டும் பாப்போம் ஸ்டேஜ் 2ல அப்ளிகன்ட் டீடைல்ஸ்னு கொடுத்திருப்பாங்க சோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஜ் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சோ ஆல்ரெடி நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ட் தான் அப்படினு ஒரு டிக் பண்ணிட்டு நம்ம கன்ஃபார்ம் கொடுக்கணும் அந்த டிக் அந்த பாக்ஸ்ல நம்ம டிக் பண்ணிக்கணும் சோ அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க சோ தென் வந்து அடுத்த டீடைல்ஸ் வந்து நம்ம பாப்போம் சோ இதுலயும் வந்து நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான் ஏனா ஆல்ரெடி ஆட் ஆயிரும் அதனால அந்த டிக் மார்க் வந்து டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க இல்லாட்டி நீங்க ஏதாவது மாத்தணும் அப்படினா எடிட் இன் OTR னு கொடுத்திருக்கு இந்த சைடு அது வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கு சோ இப்போ வந்து முகவரி டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்படினு டிக் மார்க் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனால எல்லா டீடைல்ஸும் வந்து ஆட் ஆயிரும் உங்களோட முகவரியா இருக்கட்டும் சமத்த அதர் டீடைல்ஸா இருக்கட்டும் நீங்கள் சரியான தகவல்களை மட்டுமே உள்ளீடு செய்ய வேண்டும் நீங்கள் பதிவு செய்ய விவரங்களுக்கும் நீங்கள் சமர்ப்பிக்க போகும் தகவல்களுக்கும் இடையே வேறுபாடு இருப்பின் உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அதனால பொறுமையா பண்ணுங்க ஒண்ணும் அவசரப்பட வேண்டாம் தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி சோ இது நீங்க ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க சோ அதனால உங்களுக்கு அந்த SSLC மார்க் ஷீட்டை வச்சுக்கிட்டு சோ அதிலேயே பாருங்க எந்த வருடம் எந்த மாதம் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க அப்படினு சோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலாவே இதுக்கும் கொடுங்க சோ எதுவும் வந்து மாத்தி கொடுக்க வேண்டாம் சோ அடுத்து வந்து நம்ம அடுத்த டீடைல்ஸ் வந்து பாப்போம் தேர்வு குழுமம்னு கொடுத்திருக்காங்க ஸ்டேட் போர்டா அதுக்கு அப்புறம் மெட்ரிகுலேஷன் அந்த மாதிரி அதனால ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு சான்றிதழ் எண் சர்டிபிகேட் நம்பர் அதுக்கு அப்புறம் வந்து சர்டிபிகேட் நம்பர் வந்து உங்களுக்கு SSLC மார்க் ஷீட்ல இருக்கும் சோ எல்லாம் கொடுத்துட்டு நீங்க இது சப்மிட் பண்ணிருங்க அதுக்கு அப்புறம் வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு கேக்கும் தமிழ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா PSDM சர்டிபிகேட் வந்து நீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப கொண்டு போகணும் இங்கிலீஷ் கொடுத்தீங்க அப்படினா சோ எதுமே தேவைப்படாது PSDM சர்டிபிகேட் பத்தி உங்களுக்கு தெரியல அப்படினா நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் சோ அதனால நீங்க கடைசியா வந்து இப்போ 10th வரை உங்களுக்கு PSDM சர்டிபிகேட் வேணும்னா 10th ஸ்கூல்ல போய் நீங்க வாங்கணும் சோ இப்போ வந்து 10th எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க ஒருவேளை உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து 12th நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படினா அந்த 12th டீடைல்ஸும் நீங்க தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி என்ன 12th சர்டிபிகேட் நம்பர் என்ன அதுக்கப்புறம் 12thல வந்து என்ன இது படிச்சீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படினு the சேம் இதுதான் நீங்க என்டர் பண்ண வேண்டியிருக்கும் சோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா 10th குவாலிஃபிகேஷன் தான் அதனால 10th வரையா நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படினா அது வரையா நீங்க அப்ளை பண்ணாலே போதுமானது நீங்க 12th முடிச்சிருக்கீங்க அப்படினா 12th வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க இந்த HSC இருக்குலையா அதை நீங்க டிக் பண்ணிக்கோங்க அது மாதிரி தேர்வு குழுமம் போட்டுருக்கும் தேர்வு குழுமம்னா ஸ்டேட் போர்டா இதான்னு போட்டுக்கோங்க சோ இதே மாதிரி தான் நீங்க UG ஒருவேளை டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படினா அதையும் சேர்த்து நீங்க ஃபில் பண்ணனும் 10th ஃபில் பண்ணனும் 12th ஃபில் பண்ணிட்டு அந்த UG டிகிரி நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதல வந்து உங்களுக்கு ரிசல்ட் தேதி வந்து எப்போ கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த சான்றிதழ் எண் இருக்குல சர்டிபிகேட் நம்பர் இது உங்களுடைய மார்க் ஷீட்லயே இருக்கும் இப்போ 10th சர்டிபிகேட் நம்பர் அப்படினா 10th மார்க் ஷீட்ல பாருங்க 12th சர்டிபிகேட் நம்பர் அப்படினா 12th மார்க் ஷீட்ல பாருங்க கண்டிப்பா மார்க் ஷீட்ல மேல இருக்கும் UG டிகிரிங்கறப்போ உங்களுக்கு வந்து சோ அதோட சர்டிபிகேட்ல என்ன டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்களோ சோ அத பார்த்து இது பண்ணிக்கோங்க சோ அதனால உங்களுக்கு வந்து இந்த அப்ளை பண்ணும்போது உங்களுடைய 10th மார்க் ஷீட் இல்ல நீங்க 12th முடிச்சிருக்கீங்கன்னா 12th மார்க் ஷீட் அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படினா டிகிரியோட மார்க் ஷீட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க இதுல பட்டப்படிப்பின் பெயர்னு கொடுத்திருப்பாங்க அதாவது BSc நீங்க BA முடிச்சிருக்கீங்களா இல்ல BCom முடிச்சிருக்கீங்களா சோ அந்த மாதிரி தான் தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி வந்து நீங்க கடைசியா வந்து எப்போ முடிச்சீங்க அப்படினா அந்த டேட் வந்து மார்க் ஷீட்ல இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க
ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு முதன்மை பாடத்தின் பெயர், அதாவது டிகிரியில் முதன்மை பாடம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பிஎஸ்சி பட்டப்படிப்பு முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் மேஜராக எடுத்து படிச்சிருப்பீங்க. அப்புறம் முதன்மை பாடம் வந்து அந்த ஃபிசிக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி தான் எதை மேஜராக எடுத்து படிச்சிருக்கீங்களோ அதுதான் முதன்மை பாடம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லாம் நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டர் இது வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஒருவேளை நீங்கள் படிக்கலாம்னு பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணலாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அது ஆம்னா இல்லையான்னு மட்டும் இது டிக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஆங்கில தட்டச்சு அதில் செலக்ட்னு கொடுத்தா ஆம் இல்லைன்னு வரும். ஸோ நீங்கள் ஆங்கில தட்டச்சு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. தமிழ் தட்டச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் எஸ் இல்லாட்டி நோ கொடுங்க. ஆங்கில சுருக்கெழுத்துனா ஷார்ட் ஹேண்ட். ஸோ அது ஆம் இல்லை. தமிழ் சுருக்கெழுத்து தமிழ் ஷார்ட் ஹேண்ட். நாலேஜ் இன் தமிழ், தமிழை ஒரு பாடமாக பயின்று தேர்ச்சி பெற்ற கல்வி தொகுதிகளை குறிப்பிடுங்க. சில பேர் 10th வரையா தமிழில் படிச்சிருப்பீங்க அப்படின்னா 10th எஸ்எஸ்எல்சியை டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12th வரையா தமிழில் படிச்சிருப்பீங்கன்னா எஸ்எஸ்எல்சியும் ஹச்எஸ்சியும் சேர்த்து டிக் பண்ணிக்கோங்க. இல்லை டிகிரியில் நீங்கள் தமிழ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ஹச்எஸ்சி டிகிரி. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா. எது வரையா நீங்கள் தமிழை ஒரு பாடமாக பயின்று தேர்ச்சி பெற்ற கல்வி தொகுதிகளை குறிப்பிடுங்க. தமிழை ஒரு பாடம் தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதனால் எப்பயுமே நம்ம 10thலையும் படிச்சிருப்போம், 12thலையும் படிச்சிருப்போம். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ரெண்டையுமே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரியாக உள்ளன அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சேவ் அண்டு கண்டினியூ கொடுங்க. சேவ் அண்டு கண்டினியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அப்படின்னு தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டிக் ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணுங்கள், போதுமானது. ஸோ இதில் வந்து பர்டிகுலராக வந்து நம்ம பர்டிகுலராக எந்த போஸ்டிங்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் கொடுக்கல. ஓகேங்களா. தட்டச்சு அப்படின்னா அதில் ஆம் இல்லைன்னு மட்டும்தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த விஓஓ போஸ்டிங்ஸ் வந்து தனியாக அப்ளை பண்ணணும், இல்லை ஷார்ட் அண்ட் போஸ்டிங் வந்து தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஓகேங்களா. அது கட் ஆஃப் வந்ததுக்கப்புறம் ஸோ அவங்க வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஒருவேளை நம்மளோட டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப்பிஸ்ட் ஒர்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து இந்த டைப்பிஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து லோயர் கிரேடு ஹையர் கிரேடில் எதுவுமே கொடுக்கலாம். ஆம் இல்லைங்கிற ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லாட்டி இல்லைன்னு கொடுங்க. மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. இப்போ செலக்ட் கொடுத்துட்டு ஆம் இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. விண்ணப்பம் வந்து சமர்ப்பிக்கும் முன்னர் ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து முன்னாள் இராணுவத்தினர் ஆம் இல்லை அது சூஸ் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து உங்களை பணிநிலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ப்ரைவேட் ஜாப்பா, இல்லை வந்து நீங்கள் அன்எம்ப்ளாய்டா, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த பணிநிலையில் அந்த செலக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே தான் சேம் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை தயவு செஞ்சு சேமாக கொடுங்க. ஸோ மாற்றி கொடுக்க வேண்டாம். ஸோ எதுவுமே நல்லா பொறுமையாக இது பண்ணுங்கள். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பணிநிலை அன்எம்ப்ளாய்டுன்னு போட்டாச்சு. ஸோ அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடியே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் தற்காலிகமாக வந்து பணிபுரிந்தீங்களா ஸோ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஆம் இல்லை அப்படின்னா ஆம்ங்கிற ஆப்ஷன் சில இல்லைன்னா கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கூடும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் ஆர் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் இல்லைன்னே சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே உங்களை தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழில் ரீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ஆம் இல்லை கிரிமினல் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் மீது எதுவும் குற்றவியல் வழக்கு பதியப்பட்டுள்ளதா, ஆம்னா ஆம் சூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி இல்லைன்னு இது பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ள உடல் தகுதியினை பெற்றுள்ளீரா, ஆம் இல்லை அப்படின்னு போட்டால் இது எஸ் ஆம்னா கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டிக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியும் ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாமினேஷன்ஸ் வந்து சென்டர் வந்து கேட்டிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தேர்வு மையத்தின் பெயர் ஸோ உங்களோட ஏரியா எந்த ஏரியாவில் வந்து மையம் இருக்கும் அந்த ஏரியா டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் ஆப்ஷன் கொடுக்கணும். இல்லை இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த டைப்பில் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் ஸ்டேட்டஸ் இந்த இடுக்கைக்கான அதாவது ஃபீஸ் கன்செஷன் இருக்குல்ல. ஸோ ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் இப்போ தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பிசி பிசிஎம் எம்பிசி உங்களுக்குலாம் 3 டைம் ஃப்ரீயாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா 2 டைம் ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடியே ஒரு 3 டைம் ஃப்ரீயாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். புதுசாக பண்ணுறீங்களா இருந்தால் இந்த கன்செஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 தடவை வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டாம். ஸோ அதனால் அது டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை எஸ்சி கேண்டிடேட் வந்து எஸ்டி கேண்டிடேட் ஆதரவற்ற விதவை ஸோ அதுக்கு மாற்றுத்திறனாளி எப்பயுமே உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் தான். ஸோ எந்த விதமான ஃபீஸும் வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து இதெல்லாம் கிளியராக ரீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸ் மார்க்கில் டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேவ் அண்டு கண்டினியூ கொடுங்க.
ஸோ முக்கியமாக நீங்கள் 10th டீட்டெயில்ஸ் வந்து இது பண்ணும்போது 10th மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 12th வந்து ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 12th ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ எல்லாம் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தாலே உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மாக வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து அதை ஒருக்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக வந்து நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு கம்ப்ளீட் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது எல்லாமே செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து அந்த டிக்ளரேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் அக்ரி கொடுத்து அது கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கொடுக்கப்பட்ட விவரங்கள் வந்து உண்மையானதான். ஸோ இது கரெக்டாக எல்லாம் படித்து பார்த்துட்டு தான் இது வந்து நம்ம ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. எல்லா பாக்ஸையும் வந்து படித்து பார்த்துட்டு டிக் பண்ணுங்கள். ஸோ அப்போனா தான் தெரியும் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஐ கன்ஃபார்ம் தி அபோவ் லாஸ்ட்டாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இதில் மேலே இருக்கும் ஐ வாண்ட் டு செக் த டீட்டெயில்ஸ் அகைன். நீங்கள் திரும்ப ஏதாவது செக் பண்ண விரும்பினா அந்த இது கிளிக் பண்ணுங்கள். இல்லை எல்லாம் கரெக்டு அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ஸோ இந்த மாதிரி வந்துடும். எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு ஃபார்மில் வந்துடும். அதுக்கப்புறம் இதை லாஸ்ட்டாக வந்து ஒரு பிரிண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கடைசியாக இருக்கும் ஐ கன்ஃபார்ம் தி அபோவ். மேலே பாக்ஸில் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ கன்ஃபார்ம் தி அபோவ்னு இருக்கும். ஸோ அது பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாம் கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துடும். கீழே டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்னு இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பண்ணுறதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருக்கோம் அது கரெக்டாக எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்கள் மொபைலில் தாராளமாக பண்ணலாம். ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. எல்லா வீடியோஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க ஒரு ப்ளேலிஸ்ட்டில். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.